அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாருமே நேற்று வந்து சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து பயங்கரமாக நேற்று வந்து முடிஞ்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், சிஎஸ்கே வந்து நேற்று வந்து அபாரமாக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அபாரமான வெற்றி அப்படின்ட்டு வந்து சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக தான் வந்து போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பட்ஜெட் ஸ்கோர், ரொம்ப ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு 120 தான் வந்து அடிக்கலாம் அப்படின்னாலுமே அந்த 120 ரன்னை வந்து அடிக்கிறதுக்கு கடைசி ஓவர் வரைக்குமே வந்து போவாங்க. இது வந்து எல்லா மேட்சிலும் பெரும்பாலான மேட்ச், ஒரு 10 மேட்ச் விளையாடுறீங்களா 10ல் 9 மேட்சாச்சும் இவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான டோட்டலாக இருக்கும். அந்த டோட்டலை வந்து ஈஸியாக வந்து இவங்க வந்து அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது வந்து பண்ணவே மாட்டாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து கொண்டு போவாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸை ஒரு என்கேஜியாகவே எப்பயுமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று வந்து நம்ம சிஎஸ்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடைசி ஓவர் வரைக்குமே வந்து மேட்ச்சை வந்து இழுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ நேற்று இந்த அளவுக்கு வந்து மேட்ச் வந்து ரொம்ப இழுத்துட்டு போகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, ஒரே ஒரு பையன் தான். ஒரே ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த ஒரு மேட்ச்சை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டான். சிஎஸ்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவ்வளோதான், சிஎஸ்கே இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஊற்றிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினச்சிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு வந்து கொண்டு போன ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒருத்தன் தான். யார் அப்படின்னா, அவர் பேர் தான் வந்து விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற ஒரு பையன் தான். வயசு பார்த்தீங்கன்னா 23 வயசு தான். ஃபஸ்ட் ஹாப்பில் இந்த பையன் வந்து ப்ளே பண்ண கிடையாது. அதாவது நம்ம ரோஹித் சர்மா இருந்தார்ல, ஸோ அவர் வந்து பேட்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாப்புல. அதுக்கப்புறமா இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக விக்னேஷ் புத்தூர் அவர்களை வந்து உள்ளே வந்து கொண்டு வராங்க. இப்படி வந்து கொண்டு வரும்போது நல்ல ஸ்கோர். இவர் ருத்ராஜ் கைவாக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஃபார்மில் வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து 50 வந்து போட்டார். மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து பரபரன்னு போகுது. அவ்வளோதான்டா 10 ஓவர்லேயே வந்து மேட்ச்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை இந்த விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பவுலிங் போட்டான். ருத்ராஜ் கெய்க்வாடை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து ஒரு சில பால்லே பார்த்தீங்கன்னா சிவம் டூபியும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டான். அடுத்து ஒரு சில பால்லே பார்த்தோம் அப்படின்னா யார் தீபக் ஹூடா அவங்களையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டான். ஸோ இந்த பையன் வயசு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வயசு 23 வயசு தான். நான் வந்து வாடா போடான்னு சொல்கிறேன். என்ன தான் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பையனாக இருந்தாலுமே அவனுக்குன்னு ஒரு மரியாதை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த விதத்தில் அவரை வந்து நான் இனிமேலைக்கு அவன் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த நம்ம விக்னேஷ் புத்தூர் அவர்கள் வந்து சின்ன பையனாக இருந்தாலுமே நேற்று அவரை காட்டின அந்த ஆக்ரோஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையுமே வந்து வியந்து பார்க்க வச்சுக்கு ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பவுலிங் போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வியந்து பார்த்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம எம்எஸ் தோனி அவர்களே பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம விக்னேஷ் புத்தூர் அவர்களை கூப்பிட்டு வந்து பாராட்டுனா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு சிறப்பான பவுலிங்கை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற இவர் வந்து பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இவர் வந்து பெரிய மேட்சஸ்லாம் வந்து ப்ளே பண்ணதே வந்து கிடையாது. 114 அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்டர் 19 அப்படின்ற இந்த மேட்சஸில் மட்டும்தான் இவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பெருசாக பார்த்திங்கன்னா இவர் வந்து மாநிலத்து போட்டிகளில் கூட வந்து பெருசாக இவர் வந்து பங்கேற்றதா இல்லை அப்படின்றாங்க. ஸோ இப்போ இருக்கும்போது இவருக்கு கிடைச்ச ஒரு லக்கு, ஒரு வாய்ப்பு. 30 லட்சம் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா எம்ஐ டீம் வந்து இவரை வந்து எடுத்தாங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒத்தான ஒரு பிளேயர் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. அதாவது கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வாங்குவாங்க. அவங்களோட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து விளையாடவே மாட்டான். ஆனால் சும்மா ஒரு 15 லட்சம் ஒரு 10 லட்சம் அப்படி சொல்லிட்டு வந்து தூக்குவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து எக்கச்சக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று வந்து விக்னேஷ் புத்தூர் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச எஃபோர்ட்ன்றோட தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து நின்ன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பூர்வீகம் வந்து கேரளா தான். அதே மாதிரி வந்து பெருசாக வந்து என்ன சொல்ல வசதியான ஃபேமிலிலாம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்ட வரைக்கும் எனக்கு வந்து தகவல் வந்து வந்தது. ஸோ என்ன இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய மேட்சஸில் இவர் வந்து சிறப்பாக வந்து விளையாடணும். இவர் வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்து முன்னேறி சிறப்பாக வந்து போகணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள்.